வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு சத்யராஜ் அவர்கள். வணக்கம் சத்யராஜ். வணக்கம் கார்த்தி. மத்திய மந்திரி எம்பி சந்திர பிரகாஷ் ஜோஷி அவர்கள் சபாநாயகருக்கு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. ராகுல் காந்தி அவர்களுடைய பாஸ்போர்ட்டை ரத்து செய்யணும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவரோட பதவியை அவரே ராஜினாமா பண்ணிடணும் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. இது எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அமெரிக்காவில் பேசிய அந்த ஒரு இது. ஸோ என்ன அமெரிக்காவில் அப்படி என்ன பேசிட்டார், அதுக்கு இந்த மாதிரியான ஒரு பிஜேபியிலேருந்து இப்படி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிற அளவுக்கு ராகுல் என்ன பேசிட்டார்? இப்போ ராகுல் காந்தி பேசினாரு, அவர் சீக்குகளை பற்றி தவறாக பேசிட்டாரு, ரிசர்வேஷனை பற்றி தப்பாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சாரம் நடந்துட்டுருக்கு. நீங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஜோஷியை பற்றி சொன்னீங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கருணாகராஜனே போராட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்கார் ராகுல் காந்திக்கு எதிராக. அவர் ரிசர்வேஷனுக்கு எகென்ஸ்டாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லி. இதில் ரொம்ப நுட்பமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னா, ராகுல் காந்தி ஒரு 4 நாள் ட்ரிப் போகிறார் அமெரிக்காவுக்கு. அவர் அங்கே போய் யாரை பார்த்தாருன்னா, பெரும்பாலும் யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய மாணவர்களை பார்த்து செஞ்சார். எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ஆரிஜின் மாணவர்கள், இந்தியாவிலிருந்து வெளியே அங்கே போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது இந்தியா வம்சாவளியை சார்ந்த மாணவர்களை பார்த்து அவர் பேசுகிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பீச். இப்போ அவர் பேசுனதில் என்னென்ன குறைபாடுகளாக சொல்கிறாங்க அப்படின்னா, இது இந்திய தேசத்துக்கு ஆபத்தானது. அவர் ஆன்டி நேஷனலாக பேசிட்டார். இன்னும் சொல்லப்போனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் இந்தியாவினுடைய மாண்பை கெடுக்கிற மாதிரி பேசிட்டார். இந்தியாவினுடைய பாதுகாப்பையோ, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இந்தியாவினுடைய தொழிலதிபர்களையோ தவறாக பேசிட்டார், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இதை சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி சிபி ஜோஷி சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராகுல் காந்தியினுடைய பாஸ்போர்ட் முடக்கப்படணும் அப்படிங்கிறார். இது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தானுடைய பாஜக தலைவர் பொதுச் செயலாளர், அவர் பேர் ஜித்தேந்தர் கௌதல், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, லோக்சபா மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ அந்த அளவுக்கு அவர் என்ன பேசினார். அவர் பேசினதில் எதெல்லாம் இன்றைக்கி கான்ட்ரவர்ஷியாக மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில் போய் பேசுகிறார் ராகுல் காந்தி. டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில் அவர் பேசும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்றைக்கி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பின்மை ரொம்ப அதிகமாகிடுச்சு, இங்கே வேலைவாய்ப்பே இல்லை. அதே மாதிரி தான் சூழல் அமெரிக்காவில் இருக்குது. ஆனால் நீங்கள் சைனாவை பாருங்கள், அங்கே வேலைவாய்ப்பு இருக்குது, வியட்நாமில் இருக்குது. இந்த நிலைமைக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ப்ரொடக்ஷன் செக்டாரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலை. 1940-50களில் அமெரிக்கா மாதிரியான, ஐரோப்பியா மாதிரியான நாடுகள் ப்ரொடக்ஷனில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க, எம்ப்ளாய்மெண்ட் நிறையா இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த ப்ரொடக்ஷன் செக்டாரை அப்படியே தூக்கி கொண்டு போய் முதல்ல பார்த்தீங்கன்னா கொரியாவுக்கு போச்சு, கொரியாவிலேருந்து இப்போ சைனாவுக்கு போயிடுச்சு, ஜப்பான் போச்சு, ஜப்பான்லேருந்து கொரியா போயிடுச்சு. ஸோ இது மாதிரி நாடுகளுக்கு ப்ரொடக்ஷன் உற்பத்தி போகும்போது எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப லோ ஜென்ரேட் ஆகுது. ஸோ இப்போ அல்டிமேட்டாக ஸ்கில்ஸ் பத்தலைங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இதே காரணம் தான் இந்தியாவிலையும் நடந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை வைக்கிறார். இந்தியாவிலையும் உற்பத்தி துறை அப்படிங்கிறது ரொம்ப நலிவாக இருக்குது. சில மாநிலங்கள், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, இது மாதிரியான மாநிலங்களை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நல்லா பண்ணுறாங்க. ஸோ அவங்க உற்பத்தி துறையில் அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்குது. பட் ஆனால் மற்ற மாநிலங்களில் உற்பத்திக்கான ஸ்பேஸ் இல்லை, எல்லாருமே ஸ்கில்ஸ் இல்லை, இந்தியாவில் ஸ்கில்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை நான் நம்ப மாட்டேன். இந்தியாவில் ஸ்கில்ஸ் இருக்குது, அது முறையாக பயன்படுத்தப்பட்டு அந்த வொக்கேஷனல் ஸ்கில்ஸ்க்கான ட்ரைனிங் இன்னும் அதிகமாக கொடுக்கப்பட்டு இது ஒரு ரீச் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றார். ஸோ அப்போது அவருடைய மொத்த டெக்சாஸ் ஸ்பீச் மாணவர்கள்ட்ட பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் வேலைவாய்ப்பு குறைவாக இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, உற்பத்தி துறையினுடைய சுணக்கம் அப்படிங்கிறதை அவர் அமெரிக்காவோடு பொருத்தி பார்த்து, சீனா நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்கள்ட்ட மேன் பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு அவர் ஒரு கம்பேரிசன் சொல்கிறார் இல்லையா. அந்த கம்பேரிசனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது இந்தியாவினுடைய தேச நலனுக்கு எதிரானது, இந்தியாவை பற்றி தப்பாக பேசிட்டு சைனாவை புகழ்கிறாரு அப்படிங்கிறார். இங்கே வேலைவாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. குறிப்பாக ஜிஎஸ்டி சிறு குறு தொழில்களை ஒட்டுமொத்தமாக முடக்கிவிட்டது. ஆயிரக்கணக்கான குறு சிறு முதலாளிகள் சூசைட் பண்ணி செத்துருக்காங்க. ஜிஎஸ்டி ப்ளஸ் நீங்கள் கொரோனா காலகட்டம், டிமானிட்டைசேஷன் இன்னொரு மிகப்பெரிய அடி. நல்லா பாருங்கள், அவங்க எதுலேருந்து வர்றாங்கன்னா, ஜிஎஸ்டி, டிமானிட்டைசேஷன், அப்புறம் கொரோனா பாதிப்பு, இந்த 3 வாஷ் அவுட் பண்ணியிருக்கு. எதை வாஷ் அவுட் பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்தியாவினுடைய சிறு குறு முதலாளிகளை வாஷ் அவுட் பண்ணியிருக்கு. சிறு குறு முதலாளிகள் தான் இந்தியாவில் உற்பத்தி துறையில் அதிகமான எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க. நீங்கள் பெரிய பணக்கார நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட்டை விட சிறு குறு நிறுவனங்கள் தான் அதிகமான பணத்தை கொடுக்குது. சிறு குறு முதலாளிகள் அதிகமாக சம்பாதிப்பாங்க. அந்த சம்பாத்தியத்தினூடாக இந்தியாவினுடைய நடுத்தர வர்க்கத்தினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அந்த வளர்ச்சி அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் அதிகமாக இருக்கும்போது பர்ச்சேசிங் பவர் அதிகமாக இருக்கும். பர்ச்சேசிங் பவர் அதிகமாக இருக்கும்போது பொருளாதாரம் இன்னும் வளரும் அப்படிங்கிறத கான்செப்டே. ஸோ அதை தான் இவர் மறைமுகமாக சொல்கிறார் ராகுல் காந்தி. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா உற்பத்தி துறை சுணக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கருத்தை சொல்கிறார், ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. இந்தியாவில் முதல் 200 பிஸ்னஸ்மேன்ஸை எடுத்து பாருங்கள், சக்ஸஸ்டு பிஸ்னஸ்மேன்ஸில் அதில் பெரும்பாலும் 90% சார்ந்த ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது அப்படிங்கிறார். அது நியாயமான உண்மை. அம்பானி, அதானி மாதிரியான 2 நபர்கள்
இந்தியாவினுடைய பொருளாதார சாம்ராஜ்யத்தில் எல்லா துறைகளிலும் தன்னை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க, அனைத்துமே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி அவர் முன்வைக்கிறார். இந்த ரெண்டையும் எடுத்து பொருத்திக்கிட்டு தான் இவர் பேசினது தேசத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன பொய் இருக்கு? அதானி எடுத்துங்க, நிலக்கரி உற்பத்தி பண்றதுலேருந்து அதை வெட்டி எடுக்கிறதுலேருந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறது வரைக்கும், அது மட்டும் இல்லாமல் கரண்டை உற்பத்தி பண்ணுறதுலேருந்து எல்லா துறைமுகங்களும் எல்லா ஏர்போர்ட்டுகளும் அவர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து தென்னிந்தியாவினுடைய ஒட்டுமொத்த சிமெண்ட் உற்பத்தியும் அவர் கட்டுப்பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. சரி, அம்பானி எடுத்துங்க, அவர் காய்கறி விற்கிறதுலேருந்து ரிலையன்ஸ் மாட்டு போட்டு உட்காந்துருக்காரு. அதே சமயத்தில் பிரான்சிலிருந்து பெரிய விமானங்களை வாங்குறதா இருந்தாலும் உற்பத்தி பண்ணுறதா இருந்தாலும் அவர் தான் போய் உட்காந்துருக்காரு. அவருக்காக தான் மோடி அங்கே போய் கையெழுத்து போட்டு வாங்கி கொடுக்குறாரு. ஆஸ்திரேலியாவில் ஒரு மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கத்தை டெண்டர் எடுத்து கொடுக்கணுமா, அதானிக்கு போய் அவர் எடுத்து கொடுக்குறாரு. அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 60,000 கோடி 70,000 கோடி இந்தியாவினுடைய SBI வங்கி கடனாக கொடுக்கிறது. ஸோ ஒரு பிஸ்னஸ் அவங்களுக்கு வந்து வச்சு கொடுக்குறாங்க. இந்தியாவினுடைய டாப் மோஸ்ட் 10 நிறுவனங்கள், அதாவது இந்த நிறுவனங்கள்லாம் நலிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நிறுவனங்கள் எல்லாமே குறைச்ச விலைக்கு அடித்து பேசி அதானிக்கு வாங்கி கொடுக்கப்படுது. கிட்டத்தட்ட 60,000 கோடி அந்த நிறுவனத்தினால், அந்த 10 நிறுவனத்தினால் இந்திய வங்கிகளுக்கு நட்டம். ஸோ அப்போ எல்லாமே அடிச்சு பிடுங்கி ஒரு குறிப்பிட்ட முதலாளிகளுக்கு வாங்கி தரப்படுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பிரச்சனையே. இதைத்தான் அவர் வெளிநாட்டில் போய் சொல்றாரு. இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கக்கூடியவங்களும் ஜனநாயகம் இல்லை, அவங்களுக்கு டோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அப்படிங்கிறாரு. ரொம்ப தெளிவாக சொல்றாரு. இப்போ நீங்கள் நானும் போய் ரஃபேல் விமானத்தினுடைய டெண்டர் எடுத்துட முடியுமா? அது ஒரு பெரிய டெண்டர்லாம் கிடையாது. இப்போ காரைக்கால் துறைமுகம் நம்மளோட தமிழர்களுடையது. 600 கோடி போட்டால் காரைக்கால் துறைமுகத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதானி அந்த ரேட்டுக்கு தான் வாங்குறாரு. ஆனால் அதானிக்கு அந்த துறைமுகத்தை கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர்ஸ் அண்ணாச்சியாக இருக்கட்டும், சாதாரணமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலாளிகள்கிட்ட 600 கோடிங்கிறது ஒரு பணமே கிடையாது. ஏன் அவங்களுக்கு கொடுக்கப்படலை? இப்போ சென்னை எண்ணூர் துறைமுகம் அதானி கொடுக்கப்பட்டிருக்கு, காட்டுப்பள்ளி துறைமுகம் அதானி கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஏன் தமிழ் முதலாளிகளுக்கு கொடுக்கப்படலை? ஏன் தமிழ் முதலாளிகள்ட்ட அந்த பணம் இல்லையா? பணம் இருக்குது, பணம் இருந்தாலும் மட்டும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட முடியாது. உங்கள் டோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அப்படிங்கிறது தான் நேரடியாகவே அவர் வெளிநாட்டில் போய் உட்காந்து மாணவர்கள் மத்தியில் சொல்கிறார். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். குறிப்பிட்ட சமூகம், குஜராத்தி மார்வாடிகள் மட்டுமே சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய எல்லா டெண்டர்களும் அவங்களுக்கு கொடுக்கப்படும் போது ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் வளரும். சிறு குறு நடுத்தர முதலாளிகள், எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலாளிகள், இவங்களுக்கு பிரித்து கொடுக்கும்போது தான் எல்லாமே ஒரு ஈக்குவல் பார்ட்டிசிபேஷனில் வளர முடியும். நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கொண்டு போய் குஜராத்தில் குவிக்கிறீங்க, எல்லாத்தையுமே மகாராஷ்டிராவில் கொண்டு குவிக்கிறீங்க. ஆனால் தமிழ்நாடு மாதிரியான, கர்நாடகா மாதிரியான மாநிலங்கள் கல்வியில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால MNC கம்பெனிஸ் இங்கே கொண்டு வந்து முதலீடு பண்ணிட்டு இருக்கா, வெளிநாட்டு கம்பெனிக்காரன். அதனால் இந்த மாநிலங்களினுடைய வளர்ச்சியை தடுக்க முடியல. செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட் போடணுமா, தமிழ்நாட்டுக்கு வர்றாங்கிறான். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பெரிய முக்கியமான உற்பத்தி நிறுவனங்கள் ஆரம்பிக்கணுமா, தமிழ்நாட்டுக்கோ கர்நாடகாவோ வர்றாங்கிறான். ஏன்னா இங்கே படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது, குறிப்பாக இங்கே மத கலவரங்கள் இல்லை, பீஸ்ஃபுல்லான பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்குங்கிறதுனால முதலீடுகளை இங்கே கொண்டு வந்து போட்டு இவன் வந்து பெருக்கிக்கிறான். நமக்கு முதலாளிகள், முதலாளித்துவம், அந்நிய மூலதனம், அந்நிய முதலீடு மேலே மாற்று கருத்து உண்டு. ஆனால் இன்றைக்கி பேசிட்டு இருக்கக்கூடிய யதார்த்த சூழல் அப்படிங்கிறது, இந்தியா அப்படிங்கிறது ஒரு முதலாளித்துவ நாடு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. சில விஷயங்கள் அதில் ஒரு பொதுத்துறை இருக்கலாம், வெல்ஃபேர் ஸ்டேட் இருக்கலாமே தவிர இந்தியா அப்படிங்கிற ஒரு முதலாளித்துவ நாடுங்கிற ஸ்டாண்டில் தான் நம்ம இதை பேச முடியும். அதன் அடிப்படையில் பார்த்தாலே இந்தியாவில் நடக்கிறது ஒரு முதலாளித்துவமே கிடையாது, இது ஒரு குரோனிக் கேபிட்டலிசம், ஒட்டுண்ணி முதலாளியம், ஒரு சில முதலாளிகள் தான் பிறக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தி டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில் சொல்கிறாரு. இது எப்படி இந்திய நாட்டுக்கு எதிரானதாக இருக்க முடியும்? இந்தியாவின் 90% மக்களுக்கு சாதகமாக பேசக்கூடிய ஒரு பேச்சை இந்தியாவுக்கு எதிரானது அப்படிங்கிறாரு யாரு? ஜோஷி பேசுறாரு. அதனால ஒரு MP பதவி காலி பண்ணணுமா? அதனால இவருடைய பாஸ்போர்ட் முடக்கப்படணுமா? இந்தியாவினுடைய லட்சணத்தை வெளிநாடுகளில் போய் ஒரு சொல்லிடுறாருங்கிற பயத்துல அவர் பாஸ்போர்ட்டை முடக்க சொல்றாங்க. அவர் குறிப்பிட்டு திரும்பி இன்னொரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. யாருக்கிட்ட அப்படின்னா சீக் நண்பர்கள் அப்படின்ட்டு முன்வைக்கிறாரு. இது நீங்களே சொல்லுங்க, மை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு தோணியில வச்சு நீங்க சொல்லுங்க அவர் பேசுனது நியாயமா அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்லணும். அப்படின்னா ராகுல் காந்திக்கு இதுலேருந்தே ஒரு மிரட்டலும் வந்துச்சு பஞ்சாப்ல இருந்து. என்ன அப்படின்னா உங்கள் பார்ட்டிக்கு நடந்த கதை உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தோணி வந்தது. இப்போ இது என்ன மாதிரியான போக்கை கொண்டு போகுது? இது இப்போ அது வந்து ரொம்ப கவனமான விஷயம். ராகுல் காந்தி வந்து வாஷிங்டன் டிசியில் போய் உட்காந்து பேசுகிறார். அப்படி பேசும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ட்ரீட்டிங் சம் ரிலீஜன், லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் as inferior to other and expressed concern over the status of religion and linguistics minorities in India. அதாவது இந்தியாவில் சில மதங்கள், சில மொழிகள், சில பண்பாடுகள் இரண்டாம் தரமானது அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்துகிறாங்க, குறிப்பாக மைனாரிட்டிஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படி கை நீட்டி ஒரு சீக் நண்பர் பேசுகிறார், உட்காந்துட்டு இருக்காரு. அவரை கை காமிச்சு, த ஃபைட் இஸ் அபவுட் வெதர் அ சீக் இஸ் கோயிங் டு பி அலோட் டு வியர் இஸ் டர்பன் இன் இந்தியா
ஆர் கட்டா இன் இந்தியா or he as a Sikh is going to be able to go to Gurudwar. That is the fight is about, and not just for him, for all the religion அப்படிங்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய சீக் நண்பர்கள் தலையில் அவங்க அந்த டர்பன் மாதிரி கட்டுவாங்களா, டர்பன் கட்டுவதோ, அவங்க ஒரு வால் வச்சிருப்பாங்க, வால் வச்சு வர்றதோ, இல்லை குருதுவாருக்கு போகிறதோ சமத்துவமா இருக்கா, முடியுமா எதிர்காலத்தில், இதெல்லாம் சிக்கலா மாறுது அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றாரு. அப்போ இவர் சொல்ல வர்றதுல இருந்து சொல்ல வர்றாரு, ஒரு குறிப்பிட்ட மதம், ஒரு குறிப்பிட்ட ரிலிஜன், ஒரு குறிப்பிட்ட மொழியை உயர்வானதாக இங்கே கருதப்படுது அப்படிங்கிறது உண்மைதான். இங்கே இந்து மதம், இந்துக்கள் சாப்பிடக்கூடிய உணவு, இந்துக்கள் சாப்பிடக்கூடிய மற்ற பொருள்கள், அவங்க பயன்படுத்தக்கூடியது, இது எல்லாமே உயர்வாக தான் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டு இருக்கு. மாட்டுக்கறி சாப்பிட்டா அவனை ரெண்டாவது ட்ரீட் பண்ணுறாங்க. ஹிந்தி எல்லாமே தமிழ் மொழியை பேசினா ரெண்டாவது ட்ரீட் பண்ணுறாங்க. ஹிந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும், குறிப்பாக சமஸ்கிருதத்துக்கு 1500 கோடி ஒதுக்குறாங்க. ஆனால் தமிழுக்கு 29 கோடி ஒதுக்குறாங்க. ஆனால் தமிழ் மக்கள் தான் அதிகமாக வரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது வெளிப்படையாகவே ஒரு மதத்தை உயர்வாகவும் இன்னொரு மதத்தின் தரவாக குறைவாகவும் பேசுகிறாங்க. இந்துக்கள் எல்லாம் கறி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. நீங்கள் இந்தியா டுடே ரிப்போர்ட் எடுத்து வெளியிட்டிருக்காங்க சமீபத்தில், ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி. இந்தியாவில் தென்னிந்திய மாநிலங்கள் பெரும்பாலும் கறி சாப்பிடக்கூடியவங்கள் 95-96%. வட இந்திய மாநிலங்கள் அவ்வளோ கறி சாப்பிட மாட்டாங்க. அப்போ வட இந்தியாக்கார கறி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தென்னிந்தியாக்கார கறி சாப்பிட்றவனை இரண்டாம் தரமாக பார்க்கறதா, நான் என்ன உண்ற உணவு அப்படிங்கிறது உனக்கு பிரச்சனையா? அப்போ தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை ஒரு விதமாக ட்ரீட் பண்ணுறது இருக்குல்ல, நான் ஹிந்தி பேசல அப்படின்னா நான் உடனே வேற மாதிரி ட்ரீட் பண்ணுறது, உனக்கு ஹிந்தி தெரியாதா அப்படின்னு ஒரு பொது நிகழ்ச்சிகளில், மேடைகளில், டிவி நிகழ்ச்சிகளில் ரொம்ப ஆபாசமாகவே ரொம்ப புறம் தள்ளக்கூடிய ஒரு போக்கு இருக்குல்ல, உனக்கு ஹிந்தி தெரியலன்னு இந்தியனே கிடையாது, நான் ஏன் ஹிந்தி பேசணும், 3000 ஆண்டுகளாக 4000 ஆண்டுகளாக நான் தமிழ் பேசக்கூடிய, எனக்கு ஒரு தமிழ் பாரம்பரியம் இருக்கு, வரலாறு முக்கியம், பாரம்பரியம் முக்கியம், பண்பாடு முக்கியம், நம்மளுடைய பழமை முக்கியம்னு பேசக்கூடிய இதே சங்கிகள் ஏன் தமிழ் 3000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த மொழியை பேசும்போது நீ தப்புங்கிற, ஹிந்தி பேசாதான் சரிங்கிற? ஸோ அப்போது நீ பேசக்கூடிய பாரம்பரியம், நீ பேசக்கூடிய பண்பாடு, நீ பேசக்கூடிய கலாச்சாரம் அப்படிங்கிறது சமஸ்கிருதம், வேதம், ஆரியம், இதை பேசினா தான் சரிங்கிற, அதை விட்டுட்டு வேறு பேசினா தப்புங்கிறல. அப்போ ஏதோ ஒரு இடத்துல இங்கே ரிலீஜியஸ், லிங்குஸ்டிக்ஸ், கல்ச்சுரல் மைனாரிட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தென்னிந்தியர்களையும், குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்களையும், அது மட்டும் இல்லாமல் மற்ற சீக்கியர்கள் போன்ற மதங்கள் எல்லாத்தையுமே இரண்டாம் தரமாக இவர்கள் நடத்துகிறார்கள் அப்படிங்கிறத தான் ராகுல் காந்தி அங்கே எடுத்து முன்வைக்கிறார். இன்னும் வெளிப்படையாகவே சொல்லப்போனால், வெஸ்ட் பெங்காலில் ஒரு சில பிரச்சனைகள் வந்தப்போ ஒரு சீக் ஐபிஎஸ் அதிகாரி போய் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ண முயற்சி பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் ரொம்ப கொச்சையாக, அவர் சீக்கியர் என்பதற்காக அவர் ஏதோ தேச விரோதிகள் மாதிரியும், அவர் ஒரு ஆன்டி நேஷனல் மாதிரியுமே ஒரு ப்ரொஜெக்ஷனில் அவர் பேசினார். அந்த வீடியோ இருக்குது. ஏன் சீக்கியர்கள் மேலே இவ்வளோ பெரிய பாகுபாடு? இந்தியாவில் மிகப்பெரிய போராட்டமான விவசாயிகள் போராட்டத்தை நடத்தியது பெரும்பாலும் சீக்கியர்கள் தான். அந்த சீக்கியர்கள் அடித்து ஒடுக்கப்பட்டார்கள். 800 சீக்கியர்களை கொலை பண்ண இந்த பிஜேபி சீக்கியர்களுக்கு ஆதரவானதா? அவங்களோட டர்பனை கலட்டி அவங்க மேலே துப்பாக்கி கொண்டு சுட்டவும் அவங்க எவ்வளோ பேர் செத்துருக்காங்க. அப்போது சீக்கியர்களை தொடர்ச்சியாக ஒரு மிக மோசமானவர்களாக கருதி அவங்கள ஒதுக்கி அவங்கள இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றிட்டு இருக்கிறது இந்துத்துவ சித்தாந்தங்கள். அதைத்தான் அவர் கேள்விக்கு உட்படுத்துறாரு. இது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் குறித்து அவர் நிறைய பேசுகிறார். யார்? ராகுல் காந்தி அமெரிக்காவில். அதை மறைக்கிறதுக்கு தான் அவர் மேலே ரிசர்வேஷனுக்கு எதிரான ஒரு ஆள், அவர் சீக்கியர்களுக்கு எதிரான ஒரு ஆளுன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. மேலும் ராகுல் காந்தி பேசியது இன்னொன்றும் சர்ச்சையாக்கப்பட்டது, இல்லை மறைக்கப்பட்டதுன்னு அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் பற்றி அங்கே அவர் பேசியிருந்தார், ஆமாம் அப்படின்றது பேசப்படுது. அதை மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அவர் மேலே வைக்கப்படுதுன்னு சொல்லப்படுறாங்க. உங்கள் பார்வையில்? ஆமாம், 100% நீங்கள் சொன்னது உண்மை. அவர் ஆர்எஸ்எஸ் பற்றி ஜனரஞ்சகமான சில விஷயத்தை அவர் வெளியே சொல்கிறார். அவர் ஆர்எஸ்எஸ் பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, certain states are inferior to other states, certain language are inferior to other language, certain religion are inferior to other religion, certain community are inferior to other community. இந்த கொள்கையை இந்தியாவில் பரப்பி கொண்டிருப்பது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். நியாயமான உண்மையை தானே சொல்கிறார். ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய இந்துத்துவ சித்தாந்தம் அப்படிங்கிறது பார்ப்பன பனியா ஆரிய சித்தாந்தம். அது சில மாநிலங்களை தரக்குறைவாக ட்ரீட் பண்ணது, சில மொழிகளை தரக்குறைவாக ட்ரீட் பண்ணது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இதைத்தான் ஆர்எஸ்எஸ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டமே இதுதான். இதை அவர் சொல்றாரு. யார் அப்படின்னா ராகுல் காந்தி அமெரிக்காவில் இந்த கருத்தை சொல்லும் போது தான் இதை மறைக்கிறதுக்காக தான் அவர் மேலே ரிசர்வேஷன் பலிய போடுறாங்க. இன்னும் ரொம்ப தெளிவாக பாருங்க, அவர் ரிசர்வேஷன் குறித்து என்ன பேசுறாரு பாருங்க. அவர் ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியில் பேசுறாரு. காங்கிரஸ் would think of scrapping reservation when India is a fair place is not the case right now. காங்கிரஸ் ரிசர்வேஷனை இல்லாமல் பண்ணி ஸ்கிராப் பண்ணணும்னு நினைக்குது. எப்பன்னா அதற்கான தேவை இல்லாத பொழுது அப்படிங்கிறது. நம்ம ரிசர்வேஷனை கொண்டு வரும்போதே சர்டன் பீரியட் தான் கொண்டு வந்தாங்க. அது இன்னும் எவ்வளோ காலத்துக்கு நீடிக்குது அப்படிங்கிறது தான் சமூக நீதிக்கான பேஸ். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ரிசர்வேஷன் கட்டாயம் வேண்டும். ரிசர்வேஷன் தான் 2000 ஆண்டு கால அநீதியை சமன்படுத்த போகக்கூடிய ஒரு முக்கியமான விடயம். அதில் அந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, அந்த தேவை இல்லாத பொழுது, ஆனால் இப்போ அப்படி கிடையாது, அந்த தேவை இல்லாத பொழுது அது நிவர்த்தி செய்யப்படும்னு அவர் சொல்றாரு. ஸோ அப்போ அவர் அப்படி சொல்லும்போது
அது உண்மைதான். ரிசர்வேஷன் தேவை இல்லாத காலம் ஒன்று வரும். நாம் எல்லாரும் இங்க இருக்கக்கூடிய தலித்துக்களும் ஓபிசிக்களும் இங்க இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் காஸ்ட் நாம் எல்லாரும் சமத்துவமாக பொருளாதாரத்தில் சாதியில் சமூகத்தில் நாம் வந்து ஒரு சமத்துவத்தை எரிஞ்சிருப்போம். சாதி அழித்தொழிக்கப்பட்டிருக்கும். அதாவது அம்பேத்கருடைய கனவாக சாதி அழித்தொழிக்கப்பட்டு சமூக பொருளாதார நிலைகளில் நாம் எல்லோரும் ஒன்றாக வரும்போது அந்த ரிசர்வேஷன் இல்லாமல் ஆக்கப்படும். அது ஒரு கனவு இந்தியா. அந்த இந்தியாவை நோக்கி நடையதான் நம்ம வேலை அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தி சொல்ல வர்றாரு. அதுல என்ன தவறு இருக்கு? அவர் என்ன தப்பா சொல்லிட்டாரு? இன்னைக்கு ரிசர்வேஷன் வேணாம்னு சொன்னாரா? காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க வந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம், 50% ரிசர்வேஷன் பெஞ்ச் மார்க் இருக்கு, உடச்சிட்டு எல்லாத்துக்கும் எவ்வளவு மக்கள் இருக்காங்களோ அவ்வளவுக்கு நாங்க ரிசர்வேஷன் தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஏன் பேச மறுக்குது பிஜேபி? பிஜேபி இது வரைக்கும் சொல்லியிருக்குமா நாங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போறோம்? 10 ஆண்டுகள்ல இருந்துட்டீங்களா, இன்னொரு 5 வருஷம் இருக்கிற முடிவா இருக்குல்ல, நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. எத்தனை தலித்துக்கள் இருக்காங்களோ அத்தனை தலித்துக்கள் அத்தனை சதவீதம் ரிசர்வேஷன் கொடுங்க. எத்தனை ஓபிசி இருக்காங்களோ அத்தனை ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுங்க. எத்தனை ஃபார்வர்ட் காஸ்ட் இருக்கோ ஃபார்வர்ட் காஸ்ட் ரிசர்வேஷன் கொடுங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அதை மறைக்கிறீங்க? ராகுல் காந்தி இது குறித்து பேசும்போது ஏன் நீங்க வந்து திட்டமிட்டு பொய் பிரச்சாரத்தை பண்றீங்க அப்படின்னு கேட்கிறேன். சீக்குகள் குறித்தும் ரிசர்வேஷன் குறித்தும் இவங்க பொய் பிரச்சாரத்தை பண்ணதுக்கான காரணமே என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் குறித்து ஜனரஞ்சகமான பல கருத்துக்களை அமெரிக்காவில் அவர் பேசினார் என்பதற்காக மட்டும்தான். இவ்வளோ மோசமான கருத்துக்களை இந்தியாவில் விதைச்சிட்டு இருக்கக்கூடிய பிஜேபியை விட்டுட்டு இந்த கருத்துக்களில் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இம்பேக்டை பேசின ராகுல் காந்தியை குறி வச்சு அவர் பாஸ்போர்ட்டை முடக்க பார்க்கறது அயோக்கியத்தனம். இவங்க திட்டமிட்டு ராகுல் காந்தியை முடக்கிறாங்க. வெளிநாடுகளில் குறிப்பாக டயஸ்போராவில் போய் அவங்க பேசக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. ஏன் இதெல்லாம்னா, வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள் தான் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு அதிகப்படியான நிதியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பல்லாயிரம் கோடி நிதி ஐரோப்பா, அமெரிக்கா, லண்டன், ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகளில் எக்கச்சக்கமான டாலர்ஸை பணத்தை குவிச்சு கொண்டு வந்து இந்தியாவுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஒரு மடம். அந்த மடத்துக்கு ஆயிரக்கணக்கான என்ஜிஓக்கள் இருக்குது. அந்த என்ஜிஓக்கள் நூடியாக இவங்க பல்லாயிரம் கோடிகளை பணத்தை இந்தியாவுக்கு பல துறைகள், பல யூனிவர்சிட்டிஸ்குள்ளே, பல சேவா மையங்களுக்குள்ள, அதே மாதிரி பல ட்ரைபல் சமூகத்துக்குள்ள பணத்தை கொண்டாந்து இன்ஜெக்ட் பண்ணி இந்துத்துவ சித்தாந்தத்தை இவங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பேஸே அமெரிக்கா தான். அமெரிக்கா ஒரு பெரிய ஒரு ஒரு ப்ரொக்ரெசிவ் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஆனால் அமெரிக்காவை மையமாக வச்சு தான் மிகப்பெரிய இந்துத்துவ சித்தாந்தத்தை அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் மத்தியில் இவங்க கட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறார்கள். அதை அம்பலப்படுத்துறது தான் ஒரு ஆர்எஸ்எஸ் பேச்சு, அவருடைய மைய நோக்கமே. அதை மடமாத்திர மாதிரி தான் இவங்க இந்த வேலையை செய்கிறாங்க. அதனால் வந்து ஒட்டுமொத்தமாகவே ராகுல் காந்தி குறித்து இவங்க பரப்பக்கூடியது பொய். அவருடைய பாஸ்போர்ட்டை முடக்கணும்னு இவங்க நினைச்சாங்க அப்படின்னா இது இந்தியா முழுக்க மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தும். நீங்கள் சொன்னது போல் வந்து கூடுதல் ஒரு தகவல் அதுலேயும் இருக்குது அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, சீக் குறித்து ராகுல் காந்தி பேசியது போல் வந்து சீக் ஃபார் ஜஸ்டிஸ்ன்றவங்க மோடி அவர்கள் அமெரிக்க பயணத்துக்கு முன் வந்து கூப்பிட்டு போயிருக்கிறதே நம்மளால அதில். ஆமாம், அந்த அந்த அமைப்போட அமெரிக்காவினுடைய ஒயிட் ஹவுஸ் பிரதிநிதிகள் பேசியிருக்காங்க. நீங்கள் தீவிரவாதின்னு சொல்லி இவங்க அமெரிக்காலையும் லண்டன்லையும் கனடாலையும் வச்சு யாரை சுட்டு கொன்னாங்களோ, இந்த சீக் ஃபார் ஜஸ்டிஸ் அமைப்பை சார்ந்த ஆட்களை, நிசார் மாதிரியான ஆட்களை, பண்ணு மாதிரியான ஆட்களை கொலை பண்ணாங்களோ அவங்களுடைய அமைப்பை அமெரிக்காவே வந்து உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கு. நீங்க சொன்னது உண்மை. இது எல்லாமே வெளிப்படையா தெரிஞ்சதுக்கு பிறகும் தான் இவங்க இப்படிப்பட்ட ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான். என்னை பொறுத்த வரைக்கும் மோடி விசிட்டில் நடந்த சில விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் விவாதத்துக்கு உட்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே மறைக்கிறதுக்கு இது மாதிரியான விஷயங்களை தினம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாஸ்போர்ட்டை முடக்கணும்னு சொல்றாங்க. உங்களுடைய விரிவான அரசியல் பார்வைக்கு மிக்க நன்றி. நன்றி கார்த்தி.